படம் ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு தேவையான படம். இன்னைக்கு வந்து ஆன்லைன் கேமிங் பசங்க மனநலம் எப்படி பாதிக்கப்படுது இந்த மாதிரி விஷயம் எடுத்திருக்காங்க. இது நீங்க எல்லா யங்ஸ்டர்ஸும் பார்த்தா நல்ல விஷயம். அடிக்ட் ஆகாம இருப்பாங்க. எல்லாருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. ரக்ஷாமேடம் நல்லா நடிச்சிருக்காங்க. பெண்கள் இந்த காலத்துல போதை ஒழிப்புல உத்தாரா இருக்கணும். அங்கங்க அதிகமா தான் இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே, ஓரளவுக்கு படம் செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா விறுவிறுப்பும் படம் போகுது. ஹீரோ நல்லா ரிவ்யூ பண்ணியிருக்கிறாரு, நல்லா நடிச்சிருக்கிறாரு. அதாவது வந்து இந்த ஆன்லைன் சூதாட்டத்தை பத்தி ஒரு ஃபேமிலியில வந்து எவ்வளவு பிரச்சனை இருக்குது, அந்த பணத்துக்காக என்ன பண்ணலாங்கிறத வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரியா வேற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. படத்துக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அந்த டீட்டெயிலே தெரியும். அந்த டீட்டெயிலுக்கு அப்புறம் நல்லா ரிவ்யூ நல்லா பண்ணியிருக்கிறாங்க, ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. இன்ட்ரோலுக்கு அப்புறம் படம் நல்லாவே மாசா இருக்கு. கப்பல் செமையா இருக்கு ப்ரோ. கேமிங் தான், ஃபுல்லாவே கேமிங் பத்தி தான். கேமிங்ல அடிக்ட் ஆகாதீங்க. நல்லா இருக்கு. பார்க்கலாம். ஓகே, நல்லா பண்ணிருக்காங்க. ஓகே, பட் அந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப லைஃப்ல கண்டிப்பா இந்த மாதிரி பேரண்ட்ஸ் கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா இப்ப உள்ள குழந்தைக்கு மொபைலை கொடுத்து அடிக்ட் பண்ணி கேம்ஸ் நிறைய விஷயங்கள் பண்ற ஒரு காலம் இருக்கும்போது இந்த படம் சூஸ் பண்ணி நட்டி சார் நடிச்சிருக்காரு. ரொம்ப அவரோட ரோல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. டைரக்ஷன் எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இந்த படம் புது ஹீரோ மாதிரியே தெரியல. அவரோட ஆக்டிங் ரொம்ப குட்டா பண்ணியிருக்காரு. கண்டிப்பா இந்த படம் ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய படம். ஏன்னா நிறைய இப்ப சோசியல் மெசேஜ் கேம்ஸ்ல அடிக்ட் ஆயிட்டு நிறைய பேரண்ட்ஸ் நிறைய பசங்களை இழந்துட்டு இருக்காங்க பேரண்ட்ஸுங்க. ஆனா கண்டிப்பா இந்த ஃபேமிலியோட ஏன்னா இப்ப உள்ள சில்ட்ரன்ஸுக்கு மொபைல்ல கொடுத்து சாப்பாடு ஊட்டத்துல இருந்து இது பண்றதுல இருந்து ரொம்ப கெட்டு போயிட்டாங்க. அத இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு புரிதல் உருவாகும். கண்டிப்பா இந்த படம் ஃபேமிலியோட வந்து பாருங்க. தேங்க்யூ வெரி மச். சீசன் நல்லா இருக்கு. ஆக்சுவலா ஆன்லைன் ஃப்ராட்லெண்ட் பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே இதை பத்தி கத்துக்கணும். நம்ம ஈவில் மைண்டா எப்படி மாறுறோம், இந்த ஆன்லைன் ஃப்ராட்லெண்ட் மூலியமா எவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அதை மாறுறோம்னு சொல்லிட்டு இங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த லாஸ்ட்ல வந்து அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நல்லா இருக்கு இந்த படத்துல. ஸோ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கதை வந்து வேற மாதிரி போகும், செகண்ட் ஹாஃப் கழிச்சு கதை வந்து டோட்டலா டிஃப்ரெண்ட் ஆயிடும். ஸோ அது வந்து நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. நல்லா இருந்துச்சு. அது பேன் பண்ணி இதுக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்ல, நீங்க பண்ணா பண்ணிக்கோங்கன்ற மாதிரி இருக்காங்க. ஆனா வந்து இத ஃபுல்லா பேன் பண்ணா நல்லா இருந்திருக்கும். நட்டி சாரோட ஆக்டிங் சூப்பரா இருக்கு. எப்பயும் போல அவர் நடிச்சாலே ஹிட் தான். சோ நல்லா இருக்கு. 10 out of 10. தேங்க்ஸ். மூவி கண்டிப்பா பார்க்கலாம். சூப்பரான மூவி. ஃபுல்லாவே ட்விஸ்ட் இருந்துச்சு. மூவி ஃபுல்லாவே ட்விஸ்ட் தான். அப்புறம் கண்டிப்பா பார்க்கலாம். எல்லாருமே ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். படத்துல வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா வந்துட்டு மூவி அதாவது கேம் அடிக்ஷன் இல்லாம இருக்கிறத பத்தி சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா ஒரு பெரிய நியூஸ் தான். கண்டிப்பா எல்லாருமே பார்க்கலாம். நட்டி சார் ஆக்டிங் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டிங் தான் வந்துட்டு RS ரவி அண்ணா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பா பார்க்கலாம் எல்லாருமே. தேங்க்யூ. சூப்பரா இருக்கு படம். இந்த கால இளைஞர்களுக்கு தேவையான ஒரு மெசேஜ சொல்லியிருக்காங்க படத்துல. நல்ல வந்து இளைஞர்கள் வந்து இதை பயன்படுத்திக்கணும், அதுதான் முக்கியமான மெசேஜ். மற்றபடி நட்டி சாரு ஹீரோ எல்லாம் நல்லா பண்ணியிருக்காப்ல, சூப்பரா பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, தேங்க்யூ. வளரும் இளைஞர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஃபேமிலியோட வந்து பார்த்துட்டு நல்லா அவங்க பசங்களை அவங்க கோட் பண்றதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு, நல்ல படம். ஆமா ஆமா, நிச்சயம். அது இன்னைக்கு சொசைட்டி அது அதிகமா இருக்கு. எல்லாருமே அதுல வந்து நிறைய பேர் அதுல வந்து தடிக்க விழுகிறாங்க. அதை வந்து இதை பார்த்துட்டு இது ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு பசங்களை நாங்க பேரண்ட்ஸ் வளர்க்கறதுக்கு இது ஒரு வழிகாட்டியா இருக்கு. நல்லா இருக்கு. ரொம்ப சூப்பர். பாடல் இருக்கு. நல்ல மெலோடியா, ரொம்ப கம்மியா, மியூசிக்ல அதிகமா இல்லாம, ஒரு வைப்ரேட் இல்லாம நிதானமா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அடுத்து என்ன சீன் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்போட இருந்தது. நல்லா இருந்தது. ஓகே, தேங்க்யூ. அது கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்தது.
வித்தியாசமா இருந்தது. சூப்பர் சூப்பர் சூப்பர். எதிர்பார்க்காத ஒரு கேரக்டர். சூப்பர் சூப்பர். ஓகே, தேங்க்யூ. சீசா மூவி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்திருக்கோம். ரொம்ப சூப்பர் என்கேஜிங்கான மூவியா இருந்துச்சு. கண்டிப்பா வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஏத்த ஒரு மூவி. இந்த சொசைட்டில இப்போ என்ன நடந்துட்டு இருக்குங்கறத காமிச்சிருக்காங்க. 3 ஹவர்ஸ்மே ரொம்ப என்கேஜிங்கா இருந்துச்சு. காஸ்ட் க்ரூ எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க. கண்டிப்பா தியேட்டர்ஸ்ல ஃபேமிலியோட வந்து வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க மூவி. ஆமா, ஆக்சுவலா இது வந்து இப்போ ரொம்ப வந்து பாதிச்சுட்டு இருக்கு இந்த ஆன்லைன் கேமிங்ங்கிறது. நானே நிறைய வந்து பார்த்திருக்கேன். இது அடிக்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சோ இந்த டைம்ல வந்து இந்த மூவி ரிலீஸ் ஆனது வந்து ரொம்ப நல்லது. உண்மையாவே ரொம்ப ஒரு அவேர்னஸ் ஒன்று கிரியேட் பண்ணும். சோ கண்டிப்பா எல்லாமே மூவிஸ் தியேட்டர்ஸ்ல வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. வெப் சீரிஸ் எனக்கு ஒரு பெரிய ஹிட் கொடுத்துச்சு. இப்போ அதுக்கப்புறம் என்னோட மூவி வந்திருக்கு என்னமோ ஆப்வியஸா அந்த ஆடியன்ஸும் வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கூட என்னோட ஃபேன் பேஜஸ் சப்போர்ட் பண்ணாங்க. ஐம் ரியலி ஹாப்பி ஃபார் தட். என்னன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு படங்கள்லாம் வந்துட்டு புதுசா ஒரு சின்ன படங்கள்னு ஒரு வரும்போது, நிறைய பெரிய கேஸ்ட் இல்லாம வரும்போது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா வந்து தியேட்டர்ல பார்த்துட்டு உங்களோட ஜென்ரலான ஒரு ஹானஸ்டான ரிவ்யூ கொடுங்க. அதுவே போதுமான ஒரு விஷயம். பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் தான் நான் கேட்டுக்கிறேன். எனக்கு அவர் கூட ஸ்கிரீன் பிரசன்ஸ் இல்லைங்க. அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல படம் பாத்தீங்கன்னா தெரியும். பட் ஆனா வந்து அந்த அப்பியரன்ஸ் இல்லைனாலுமே அவர் கூட நான் இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணிருக்கேன். நிறைய இடத்துக்கு வந்துட்டு இன்டர்வியூஸ்க்கு போயிருக்கோம். ஸோ அப்போ நிறைய ஷேர் பண்ணும்போது எனக்கும் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். லைக் நிறைய விஷயம் அவர்கிட்ட இருந்து கத்துக்க முடியுது. ஸோ இன்னும் வர படங்கள்ல அவர் கூட நடிக்கணும்னு கொஞ்சம் ஆசை வருது. அவ்வளவுதான். ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் ஆடியன்ஸ் கூட தான் உட்காந்து படம் பார்த்தேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நிறைய இடத்துல வந்துட்டு சென்டிமெண்ட்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய இடத்துல நல்லா பண்ணிருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஹோல் டீமே நல்லா பண்ணிருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் ரொம்ப ஹாப்பி. ஐயா படம் நல்லா இருக்குங்க ஐயா. சீசா படம் நட்டி சார், கதாநாயகி, கதாநாயகன் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. துணை நடிகர்கள் முதல் கொண்டு அந்த வாட்ச்மேனா பண்ண ஒரு ஐயா கூட நான் கிளைமேக்ஸ்ல ஃபைட் பண்ணி ரொம்ப சிறப்பா பண்ணிருக்காரு. கதை விறுவிறுப்பா போகுது. செகண்ட் ஹாஃப் விறுவிறுப்பா போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு சின்ன ஒரு விஷயம் எதுவுமே எனக்கு எந்த குறையுமே தெரியாம கிளைமேக்ஸ் ஒரு 10 நிமிஷம் கொடுத்துருந்தாங்க. அந்த கிளைமேக்ஸ் 10 நிமிஷம் நான் என் நண்பனை பாக்குற மாதிரி இருக்கேன். என் நண்பர் 24 hours கேம் விளையாடிட்டு இருக்கான். பைத்தியமா பேசிட்டு இருக்கான். போன்ல உட்காந்து ஏய் பைத்திய மாதிரி பேசிருக்கேன். எங்க அவன் பைத்தியம் ஆயிடுவாங்க. அவன் நாகப்பட்டினத்துல இருந்து இங்க சினிமா பண்ணணும் வந்த ஒரு நண்பன். அவன் இங்க பைத்தியமாயி கொஞ்ச நாள் சாவத்துக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அவன் செத்துட்டான்னா அவனுக்கு எந்த நிவாரண நிதியும் கொடுக்க மாட்டாங்க அரசாங்கத்துல இருந்து. அவன் போலீஸும் கிடையாது, ராணுவமும் கிடையாது. அவன் செத்துட்டு அவன் உடம்புக்கு அவன் கூட யாராவது அடக்கம் பண்ணவங்க எல்லாத்துக்கும் அனத பணமா போட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரிதான் இருக்கு. இங்க ஒரு பொதுமக்கள், ஒரு சாதாரண மனிதனுக்கு எந்த அதிகாரமும் எந்த ஆறுதலும் கிடையாது. அப்படி ஆன்லைன் கேம்ல சாவர ஒருத்தனுக்கு 5 கோடி 10 கோடி நஷ்டம் தராங்கன்னா கூட ஆடிட்டு செத்து போயிடலாம். எதுவுமே கிடையாது. ஒரு மனிதனை வச்சு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்க கார்பரேட் நிறுவனமோ அரசாங்கமோ இதை அலசி ஆராய்ஞ்சு இதனால என்ன லாபம், யாருக்கு என்ன, மக்கள் ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். இந்த ஆன்லைன் கேம்ல என்ன நடக்குது, யாருக்கு என்ன லாபம், நெக்ஸ்ட் என்னன்னு ஒரு மாதிரி த்ரில்லர்லாம் இருக்கு. நம்மளுக்கே வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு ஏர்ஜாவே ஃபுல் மூவியே. ஸோ எல்லாருமே இந்த டீமே ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா லைக் ரொம்ப நல்ல மெசேஜ் கொண்டு வந்திருக்காங்க. கேமிங்னால இப்போ நடக்கிற கரண்ட் இஷ்யூவை வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. லைக் கேமிங்னால எந்த மாதிரி பிரச்சனை நம்ம சொசைட்டி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ திங்க் இட்ஸ் வெரி குட் அவேர்னஸ். இந்த படம் எல்லாருமே எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் ஒரு வாட்டியாவது வந்து தியேட்டர்ல பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்.